பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹதரத் அபு தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று வினாவினேன். மௌனத்தை அதிகமாக கடைப்பிடியுங்கள், தேவையின்றி எதுவும் பேச வேண்டாம். இது மௌனம் சைத்தானை விரட்டும், தீனுடைய காரியங்களில் உமக்கு உதவியாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதரத் அபு தர்தா ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் உபதேசம் செய்யுங்கள், அதிகமாக சிரிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் இப்பழக்கம் உள்ளத்தை மரணிக்க செய்து முகத்தில் ஒளியின் போக்கிவிடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹதரத் அபு தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று வினாவினேன். மௌனத்தை அதிகமாக கடைப்பிடியுங்கள், தேவையின்றி எதுவும் பேச வேண்டாம். இது மௌனம் சைத்தானை விரட்டும், தீனுடைய காரியங்களில் உமக்கு உதவியாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதரத் அபு தர்தா ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் உபதேசியுங்கள் என்றார்கள், அதிகமாக சிரிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் இப்பழக்கம் உள்ளத்தை மரணிக்க செய்து முகத்தின் ஒளியை போக்கிவிடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா எந்த ஹதீஸை படித்தோமோ, எந்த ஹதீஸை கேட்டோமோ, அதன்படி நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அமல் செய்ய நல்வுதவி புரிவானாக. ஆமீன். ஜஸல்லாஹு அன்ன முஹம்மதன் மாவாலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமீன் 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 ஆமீன்.